ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மதுரையிலே ரொம்ப சிறப்பாக விசேஷமாக எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா தான் நம்மளுடைய மதுரையுடைய சிறப்பான விழா சித்திரை திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது என்னைக்கு எடுத்தது அப்படின்னா மே 1 தான். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளி மக்களுக்கு எல்லாருக்குமே அருள் புரிவார். அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் எதிர் சேவைன்னு சொல்லி ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கும். நாங்கள் மே 1க்கு முன்னாடி நாள் ஈவினிங் போய் இந்த எதிர் சேவை நாங்கள் பார்த்தோம், தரிசனம் பண்ணினோம். அப்போ சிறப்பான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்னன்னா இது குட்டி ஒரு பல்லாக்கில் அவர் அழகர் கோவிலிருந்து இங்கே புறப்பட்டு, அதாவது அவருடைய தங்கைக்கு திருமண நிகழ்வு கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து இங்கே புறப்பட்டு வருவாங்க. வரும்பொழுது இது மதுரையிலே தல்லாக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த எதிர் சேவை காட்சி நடக்கும். அதுவும் போல் இங்கே நிறைய மண்டபங்கள் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவருக்கு நல்ல மாலையெல்லாம் போட்டு சின்ன சின்னதாக பூஜை பண்ணுவாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, தீபம் காமிப்பாங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். மதுரை மக்களுக்கு இது நல்லா தெரியும், அவங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லா மக்களுமே இங்கே கலந்துப்பாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். நேரம் ஆக ஆக சரியான கூட்டம். ஏன்னா நாங்கள் போனது ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைமில் நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். அப்போ நல்ல வெயில், அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மி. ஆனால் அதுக்கப்புறம் சரியான கூட்டம் வந்துருச்சு அங்கே. அந்த வெயிலில் நிற்கும் பொழுது மக்களுடைய தாகத்தையும் பசியும் தணிக்கிறதுக்காக இடையில வரும்போது ஜூஸு, மோர், சர்பத்து, அதுக்கப்புறம் சாதம், லெமன் சாதம், ரைஸு, பொங்கல் எல்லாமே கொடுப்பாங்க. மதுரையில் நல்லா ஃபேமஸான தங்கமயில் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் போத்தீஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு கடைகளும் அவங்களோட வேண்டுதலுக்காக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்கன்னா இல்லை, எல்லாருமே கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் ஜூஸோ மோரோ சாதமோ வாங்கி சாப்பிட்லாம். எல்லா மக்களுக்குமே வேணுன்ற அளவு தாராளமாக கொடுப்பாங்க. நம்ம நடந்து போகும் பொழுதே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டே நம்ம நடந்து போகலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு 10-11 நாள் கிட்ட இருக்கும் இந்த திருவிழா. இந்த உண்டியில் எல்லாமே அங்கே அழகர் கோவிலிருந்து இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க. பக்தர்கள் அவங்க வேண்டுதல் வேண்டிட்டு இதில் அவங்கனால எவ்வளோ காணிக்க போட முடியுமோ அவங்கனால முடிஞ்ச ஒரு தொகையை அந்த உண்டியலில் போடுவாங்க. நானும் தேவ்கிட்ட கொடுத்து போட சொல்லிட்டேன். இந்த உண்டியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அழகர் கோவிலிருந்தே எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த உண்டியல் தான் வரும். அதுக்கு பின்னாடி ஒரு க்ரீன் கலர் நாமம் போட்ட கொடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு இந்த உண்டியல் வரும், அந்த கொடி வரும். கொடி வந்துச்சுனாலே அழகர் கிட்ட வந்துட்டாரு அப்படின்றதா அர்த்தம். நாங்கள் மதுரையில் இந்த தல்லாகுளம் இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு அங்கே எந்த இடம் சௌகரியமாக இருக்குமோ அங்கே போய் நின்றுட்டோம். நாங்களும் தீபம் காமிச்சிருந்தோம். கரெக்டாக அழகர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கிட்ட வரும் பொழுது சூடெல்லாம் எடுத்து வச்சு அவர்கிட்ட அப்படியே அந்த தீபத்தை காமிப்போம். அதுதான் நாங்கள் இப்போ பண்ணணும். இது ஒருத்தவங்க அவங்க மனசில் ஏதாவது வேண்டுதல் இருந்து பண்ணுவாங்க. வேண்டுதல் இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு அழகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேண்டுதல் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி மக்கள் அவருக்காக இந்த தீபம் காமிப்பாங்க. அந்த செம்பில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, அதில் நாட்டு சர்க்கரை வச்சுருப்பாங்க. சிலர் வெல்லம் தான் வைப்பாங்க. இது இன்றைக்கும் காமிப்பாங்க. இந்த எதிர் சேவை நிகழ்வு நடக்கும் பொழுதும் இந்த தீபம் காமிப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் பொழுதும் அப்பவும் நிறைய மக்கள் காமிப்பாங்க. நான் அந்த செம்பில் என்ன வச்சுருந்தேன்னா நாட்டு சர்க்கரை தான் போட்டு வச்சுருந்தேன். ஃபுல்லும் நம்ம எந்த செம்பு குட்டியோ பெருசோ எது எடுக்கிறோமோ அது அளவுக்கு நிறைய நம்ம
நாட்டு சர்க்கரை வந்து கொட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அது மேலே வந்து வெத்தலை வந்து சிலர் வைப்பாங்க. நான் வந்து வாழை இலை தான் வச்சுருந்தேன். அந்த செம்பு நிறைய சர்க்கரை கொட்டிட்டு அது மேலே வாழை இலை வச்சு, வாழை இலை வச்சதுக்கப்புறம் அந்த செம்பை சுற்றிலும் நல்லா பூ வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டேன் வாழை இலைய. ஏன்னா இலை வந்து நம்ம அதுக்கப்புறம் கற்பூரம் வச்சு தீபம் காமிக்கணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வாழை இலைய வச்சு சுற்றிலும் நல்லா பூ கட்டி டைட்டாகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக விபூதி வச்சுக்கிறணும். அதுக்கு மேலே நம்ம சூட வச்சு நம்ம அந்த கற்பூரம் தீபம் வந்து காமிக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வருஷம் கூட தவற விடாமல் வருஷம் முழுதும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாரும் நாட்டு சர்க்கரையாக கொடுக்கறனால கொஞ்சம் திகட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெல்லம் வந்து வெல்லம் வாங்கி நல்லா தட்டி நுணுக்கி அதில் வந்து செம்பு நிறைய போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. என் அத்தை வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் வந்து எதிர் சேவைக்கு போய் காமிப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி காமிச்ச பழக்கம். அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காலையில் வெள்ளன ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து கரெக்டாக அழகர் ஆற்றுல இறங்குற அந்த டயத்தில் போய் நின்று பார்த்து அவங்க அப்போ அந்த தீபம் காமிச்சிட்டு வருவாங்க. அவங்க வந்து வெல்லம் தான் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா அந்த சொம்பை சுத்தமாக கழுவி அதை நிறையா வெல்லம் போட்டு நான் சொன்ன மாதிரி வாழை இலை வச்சு நல்லா பூவெல்லாம் சுற்றிட்டு திண்ணூறு வச்சு அதுக்கு மேலே கற்பூரம் வச்சு கற்பூரம் தீபம் காமிப்பாங்க. ஆனால் இந்த தடவை தான் நான் போனப்போ பார்த்துருந்தேன். ஒரு தாத்தா பாட்டி காமிச்சிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாமே நல்லா இந்த பூவந்தி சொல்லுவோம்ல காரா பூந்தி, அதில் வந்து பூவந்தி இந்த ஸ்வீட்டு டைப்பில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க அது கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் நல்ல கூட்டம், சரியான வெயில். சித்திரை மாதம் வந்து நல்ல வெயில் இருக்கும். அந்த கூட்டத்தில் நின்று கொஞ்சம் அதாவது ஒரு 5, 6 மணி வரைக்குமே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஒரு 5:30 வரைக்குமே கம்மியாக தான் இருந்தது. டைம் ஆக ஆக வந்து மக்கள் வந்து இன்னும் அதிகமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, இப்போது மதுரை மக்களுக்கு வந்து அழகர் திருவிழா, சித்திரை திருவிழா வந்து நல்லா தெரியும். மற்றவங்க வேறு மாவட்டத்தில் இருந்து பார்க்குறவங்க இதை பற்றின ஃபுல் வரலாறுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேட்குறதுக்கும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். யூடியூப்ல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். மதுரை சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மனுக்கு தனியாக ஒரு பெரிய வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் அழகர் பெருமான் வந்து ஏன் இங்கே வராரு, எதுக்காக வராரு, என்ன பர்பஸ்க்காக வராங்க அப்படின்றதுமே ரொம்ப தெளிவான விளக்கத்தோட வந்து நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது நம்மளே வந்து அந்த நிகழ்வில் போய் கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கூட நான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். கலாட்டால தான் போட்டிருந்தாங்க. அழகர் வந்து எதுக்காக அழகர் கோவிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு வராரு, எதுக்கு அவருக்கு வந்து கள்ளழகர் அப்படின்ற பேர் வந்தது, அது வந்து விஷ்ணு பெருமானுடைய ஒரு அவதாரம் தான் கள்ளழகர் அவதாரம். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த வீடியோலாம் கேட்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றது நீங்களே ஆச்சரியமாக வியந்து பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நான் பார்த்த வீடியோவில் வந்து கள்ளழகர் கோவிலில், அதாவது அந்த அழகர் கோவிலில் வேலை பார்க்குற அங்கே இருக்க அந்த ஐயருங்க வந்து கலாட்டா சேனல்லேருந்து போய் பேட்டி எடுத்திருந்தாங்க. அவங்களுடைய வீடியோ தான் நான் பார்த்துருந்தேன். அவங்க வந்து கரெக்டாக எப்போ இருந்து இந்த கோவில் எப்போ மகாபாரத காலத்தில் இருந்தே வந்து அழகர் கோவில் இருக்குது அப்படின்றது எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் தெளிவான விளக்கத்தோட நிறைய வீடியோ இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த வீடியோ எல்லாம் போய் பாருங்கள், நல்லா இருக்கும்.
இது வந்து 1ஆம் தேதி காலையில வந்து கள்ளழகர் பெருமான் வைகை ஆற்றில் எழுந்தருளிய தருணம் தான் இது. நாங்க வந்து அன்னைக்கு காலையில வந்து 5:30க்குள்ள எல்லாமே காலையில அதிகாலைன்னு சொல்ற அந்த டயத்துல 5:30க்கு எல்லாமே அழகர் வந்து வைகை ஆற்றில இறங்கி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தரிசனம் குடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்ளோ சீக்கிரமான டயத்துல வந்து போய் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நான் போய் பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு போய் பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு வந்து அவர் கள்ளழகர் தான் அதுக்கு வந்து நல்வழி காமிக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் காலையில போய் பார்க்கணும்னு ஆசை. மத்தபடி இந்த எதிர் சேவை நடக்கும்பொழுது எங்க அப்பா எங்கள சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து எங்கள கூட்டிட்டு போய் காமிப்பாரு. ஏன்னா அடுத்த நாள் காலையிலனா நாங்க தோட்டத்துல பூ பறிக்கணும். எங்கனால காலையில போய் பார்க்க முடியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் டிவில மட்டும் தான் பார்க்குறேன். ஆனா நேர்ல போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பா போய் பார்ப்பேன். இந்த திருவிழாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மக்களுமே வந்து ஒன்று சேருவாங்க. மதுரை மட்டும் இல்லை, மதுரையில் சுற்றி பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்ல இருந்துமே மக்கள் எல்லாமே வந்துருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் போனாங்கன்னா 10 நாள் திருவிழாவுமே இருந்து பார்த்துட்டு தான் வருவாங்க. 10 நாளுக்குமே வந்து தானம் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. சாதம், மோர், அதுக்கப்புறம் தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம். அந்த டயத்துல வந்து சாப்பாடுக்கோ, தண்ணிக்கோ, மோருக்கோ பஞ்சமே இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு தானமா அங்க இருக்கிற மக்கள்கள் வந்து குடுப்பாங்க. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருவிழா வந்து. மதுரையிலே ரொம்ப சிறப்பான எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழான்னா அது வந்து இந்த சித்திரை திருவிழா தான். கண்டிப்பா நீங்களும் பார்த்தவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காதவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா நம்ம மதுரையில பாருங்க. நல்லா இருக்கும். அதே மாதிரி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் நல்லா இருக்கும். ஆனா கூட்டம் சரியான கூட்டம் இருக்கும். நம்ம போய் நேர்லலாம் பார்க்க முடியாது. இந்த அழகருடைய திருவிழா வரும்பொழுது நம்ம நேர்ல போய் பார்த்துடலாம். ஆனா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தன்னைக்கு மட்டும் நம்ம நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம வந்து டிவில தான் பார்க்க முடியும். கோவிலுக்கு போகலாம். ரொம்ப லைன்ல நின்னு அதுக்கப்புறம் தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில வந்து தேர்ல வந்து உலா வருவாங்க. அந்த டயத்துல வேணா நம்ம போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும். அதனால தான் இத வந்து ஒரு 10 நாள் திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு போய் எதிர் சேவை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து டிவியில் தான் பார்த்தேன். அழகர் ஆற்றுல இறங்குறது, இறங்கி மக்களுக்கு எல்லாமே தரிசனம் கொடுக்கறத வந்து நான் அப்போ தான் பார்த்தேன். இதோட வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ வரும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.